இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய், மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி என்கிற இந்த இறை வார்த்தைகள் மகிழ்ச்சியின் ஞாயிறினை நாம் கொண்டாடுவதின் முழு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சியின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஒரு மனிதன் ஞானியை சந்திக்கிறான். குருவே, என் வாழ்வில் மகிழ்ச்சியே இல்லை, சோதனைக்கு மேல் சோதனை, வேதனைக்கு மேல் வேதனை, எங்கும் தோல்வி, எதிலும் தோல்வி. எனக்கு அந்த கடவுள் மீது கூட கொஞ்சம் கோபம் இருக்கிறது, எனக்கு வாழவே பிடிக்கவில்லை என்று முறையிடுகிறான். அந்த குரு, மகனே, நீ ஏன் இப்படி கலங்குகிறாய்? சரி, நான் ஒன்று செய்யட்டுமா? அந்த கடவுளிடத்தில் சொல்லி உன் தாய் தந்தையை உன்னிடமிருந்து பிரித்துவிட சொல்லட்டுமா என்று கேட்கிறார். ஐயோ வேண்டாம், அவர்கள்தான் என் ஆதரவு என்று சொல்லுகிறான் அந்த மனிதன். சரி, நீ சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்களை, செல்வங்களை உன்னிடமிருந்து எடுக்க சொல்லட்டுமா என்று கேட்டபோது, ஐயோ வேண்டாம், அதுதான் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது என்கிறான் அந்த மனிதன். மீண்டும் அந்த ஞானி கேட்கிறார், நீ வாங்கி வைத்திருக்கின்ற பட்டமும் பதவியையும் உன்னிடமிருந்து பறித்துவிடச் சொல்லட்டுமா என்று கேட்டபோது, ஐயோ அதுவும் வேண்டாம், அதுதான் என் வாழ்வில் மதிப்பை தருகிறது என்கிறான் அந்த மனிதன். சரிவிடு, உன் நண்பர்கள், உறவினர்கள் என எல்லாரையும் எடுத்துவிடச் சொல்லட்டுமா என்று சொன்னபோது, வேண்டாம், அவர்கள்தான் எனக்கு இருக்கிற சிறு ஆறுதல் என்று சொல்லுகிறான் அந்த மனிதன். அன்பார்ந்தவர்களே, அப்படி சொன்ன அந்த மனிதனை சரி வா என்று கையை பிடித்து அழைத்து கொண்டு போகிறார் குரு. ஒரு அழகான பூந்தோட்டம் இருக்கிறது. பூந்தோட்டத்திற்குள் இருவரும் உள்ளே நுழைகிறார்கள். அந்த இடத்தில் அழகாய் ஒரு பட்டாம்பூச்சி வட்டமிட்டு பறந்து கொண்டிருக்கிறது. குரு அந்த மனிதனை பார்த்து, நீ ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்கிறாய் அல்லவா, ஓடிச் சென்று அந்த பட்டாம்பூச்சியை பிடித்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க வேண்டும், அவ்வளவுதானே என்று நினைத்த அந்த மனிதன் வேகமாக சென்று அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க ஆரம்பித்தான். அவன் அருகே செல்ல செல்ல அந்த பட்டாம்பூச்சியும் அவனுடைய கையிலிருந்து தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறது. மிக விரைவாக சென்று அதை பிடித்து விடலாம் என்று நினைக்கிறான், ஆனால் அவனால் பிடிக்க முடியவில்லை. அருகில் செல்லுகிறான், ஆனால் அது அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிவிடுகிறது. இன்னும் அருகில் செல்லுகிறான், அது மேலே பறந்து சென்று விடுகிறது. இப்படியாக அவன் அலைந்து திரிந்து சுற்றி முற்றி அந்த பட்டாம்பூச்சியை கடைசி வரை அவனால் பிடிக்கவே முடியவில்லை. சோர்ந்து போய் அந்த குருவிடத்திலே திரும்பி வருகிறான். ஐயோ, எளிதாக அந்த பட்டாம்பூச்சியை பிடித்து விடலாம் என்று நான் நினைத்தேன், ஆனால் அதை என்னால் பிடிக்க முடியவில்லை என்று சொன்னவுடன், சரி மகனே, கவலைப்படாதே, வா, நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் என்று சொல்லி அவனுடைய கையை பிடித்து கொண்டு அந்த பூந்தோட்டத்தினுடைய உட்பகுதிக்கு அவர் செல்லுகிறார். அவர் உள்ளே செல்ல செல்ல அந்த பூந்தோட்டத்தினுடைய மையம் வருகிறது. அந்த மையத்திற்கு சென்ற உடனே, அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்திலே பல வண்ண பட்டாம்பூச்சிகள் கூட்டம் கூட்டமாய் அழகாய் பறந்து கொண்டிருக்கிறது. இவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. ஐயோ, அழகாக பட்டாம்பூச்சிகள் பறக்கிறதே என்று சொல்லுகிற அந்த தருவாயிலேயே பல பட்டாம்பூச்சிகள் அவன் மீது ஓடி வந்து அமர்கிறது. அப்பொழுது அவன் தேடி அலைந்து ஓடி பட்டாம்பூச்சியை பிடிக்கலாம் என்று நினைத்தான். பார்த்தீர்களா, அந்த பட்டாம்பூச்சியும் கூட அவன் மீது தானாகவே வந்து அமர்ந்தது. மகனுடைய தோலை அரவணைத்துக் கொண்ட அந்த குரு சொல்லுகிறார், இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் மகிழ்ச்சி. மகனே, மனிதனுடைய வாழ்க்கை என்பதே இதுதான். பல நேரங்களில் எல்லோரும் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிப்பதற்காக இந்த உலகத்திலே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
அது நம்முடைய கையில் கிடைக்கவில்லையே என்று தாவி தாவி விழுந்து வேதனைப்படுகிறார்கள், துன்புறுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். ஆனால் மகிழ்ச்சி என்பது அது அல்ல. மகிழ்ச்சி நம்மை தேடி வருகிறது. நாம் அதை தேடி ஓடிவிட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தேடி ஓட வேண்டிய அவசியம் நிச்சயம் நமக்கு இல்லை. மகிழ்ச்சி நமக்குள்ளேயே இருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கையிலேயே இருக்கிறது. நாம் சந்திக்கிற மனிதர்களேயே இருக்கிறது. நாம் செய்கிற பணியிலேயே இருக்கிறது. நாம் தான் அதை உணர்ந்து கொள்வதில்லை என்று சொன்னாராம். இன்றைக்கு பல விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதனால் மனிதன் இன்றைக்கு மகிழ்ச்சியை தொலைத்து விட்டிருக்கிறான், அதற்கான காரணங்கள் என்ன என்று நான் சிந்தித்த போது என்னுடைய மனதிலே சில கருத்துக்கள் தோன்றியது. மனிதன் பேராசைப்படும் போது தன்னுடைய அந்த மகிழ்ச்சியை இழந்து விடுகிறான். ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சியை இழந்து விடுகிறான். ஏனென்றால் இந்த ஒப்பீடு தான், இந்த பேராசை தான் பல நேரங்களில் அவனை இடைவிடாமல் ஓடச் செய்கிறது, தத்தளிக்க செய்கிறது, கிடைக்காத ஒன்றுக்காக அதிகமாக ஏங்கச் செய்கிறது. அவனுடைய ஏக்கமும் கலக்கமும் பேராசையும் தான் பல நேரங்களில் அவனுடைய நிம்மதியையே இழக்கச் செய்து அந்த மகிழ்ச்சியானது அவனுடைய உள்ளத்திலிருந்து தொலைந்து போகிறது. அன்பிற்குரியவர்களே, மனிதன் பல நேரங்களில் நடந்து முடிந்த ஒன்றை பற்றியே வருந்தி கொண்டிருக்கும் போதும் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற மகிழ்ச்சி தொலைந்து போகிறது. ஏதாவது ஒரு துன்பம் நம்முடைய குடும்பத்தில் நடந்திருக்கலாம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு வந்திருக்கலாம், அல்லது ஒரு தோல்வியை நாம் சந்தித்திருக்கலாம். அதையே நினைத்து நினைத்து வாழ்வில் வேதனைப்படும் போது, அவற்றையே நினைத்து நினைத்து மனதிலே வருத்தப்படும் போது, கஷ்டப்படும் போது நிச்சயம் நம்மிடம் இருக்கிற நிம்மதி தொலைந்து போகிறது. நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சியும் நம்மை விட்டு போய்விடுகிறது. பல நேரங்களில் மனிதர்கள் நிரந்தரமில்லாத ஒன்றிற்காக ஏங்குகின்ற நிலைப்பாடும் இந்த உலகத்திலே இருக்கிறது. மனிதர்களை விட பொருட்களை அதிகமாக அன்பு செய்கின்ற மனநிலை, நிரந்தரமில்லாத ஒன்றிற்காக ஏங்குவது, அவற்றை சேர்க்க வேண்டும் என்று ஆவல் கொள்வது, அலைந்து திரிவது, இறுதியில் அது கிடைக்கவில்லையே என்கிற ஏக்கத்தோடே கவலையோடே மனிதன் தான் வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்து விடுகிறான். தான் அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறான். அன்பிற்குரியவர்களே, இன்னும் கூட குறிப்பிட்டு சொல்ல போனால், மன்னிக்க மனமில்லாத போது கூட ஒரு மனிதன் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இழந்து விடுகிறான். பிறரை மன்னிக்க வேண்டும், தாராள உள்ளத்தோடு மன்னிக்க வேண்டும். குற்றம், குறைகள், பாவங்கள், தவறுகள் இருப்பின் 7 முறை அல்ல 70 தடவை 7 முறை என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது, மீண்டும் அதே கடவுள் நான் உங்களை மன்னிக்கிறேன், மன்னிப்பதின் வழியாக நீ மீட்பு பெறுகிறாய், மன்னிப்பதின் வழியாக நீ நிம்மதி அடைகிறாய், மன்னிப்பதின் வழியாக உனக்குள் மகிழ்ச்சி பிறக்கிறது என்கிற வார்த்தைகளை தன்னுடைய வாழ்வின் வழியாக கற்பித்துக் கொடுத்த இறைவனை மறந்துவிட்டு நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலே வெறுப்புணர்ச்சியை கொண்டிருக்கும் போது, கோப குணத்தை காட்டும் போது, நம்முடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு வாழ்கிற போது, எந்த இடத்தில் மன்னிப்பு இல்லையோ அந்த இடத்தில் மகிழ்ச்சியும் தொலைந்து போகிறது. இன்னும் பல நேரங்களில் குறிப்பிட்டு சொல்ல போனால், நன்றி உள்ளத்தோடு நாம் செயல்படாத போது கூட இந்த மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறோம். கடவுள் நமக்கு பல்வேறு நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகள் நடந்திருக்கும். ஆனால் பல நேரங்களில் அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. நல்ல செருப்பு வேண்டும் என்று அடம் பிடித்திருப்போம். ஒரு மனிதனுக்கு காலே இல்லையே என்று நாம் வருத்தப்பட்டதில்லை. ஐயோ, எனக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்கிற கவலையோடு வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே என்கிற எண்ணம் கூட நமக்கு தோன்றாது. இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும்போது, இறைவன் என் வாழ்வில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரே, நான் ஏன் அதை நினைத்து நன்றி கூறக்கூடாது,
நன்றி உள்ளத்தோடு வாழும்போது நிச்சயம் அன்பிற்குரியவர்களே அந்த மகிழ்ச்சி நமக்குள் குடிகொண்டிருக்கும். நன்றியை மறக்கிற போது நம்மை விட்டு அந்த மகிழ்ச்சியும் தொலைந்து போகிறது. ஆம், உண்மைதான். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போதும், துயரமான சம்பவங்கள், வாழ்வில் தோல்விகள், கஷ்டமான தருணங்கள், நோய் நொடிகள் வரும்போதும் இந்த மகிழ்ச்சியை இழக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் அதிகாரத்திற்காக, பதவிக்காக, பட்டத்திற்காக, வசதிக்காக, செல்வத்திற்காக ஓடி அலைகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறோம். வெறுப்போடும், கோபத்தோடும், இருமாப்போடும், அகங்காரத்தோடும் வாழும்போது இந்த மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம். நன்றி செலுத்தாத உள்ளத்தோடு இருக்கும்போது கூட இந்த மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம் என்பதே நாம் இந்த மகிழ்ச்சியை இழந்து விடுவதற்கான காரணங்களாக அறிந்து கொள்ளலாம். சரி, எப்படி இந்த மகிழ்ச்சியை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில வருகின்ற சில சோதனைகளினால, கஷ்டங்களினால நாம் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறோம், உண்மைதான். ஆனால் அந்த மகிழ்ச்சியை மீண்டும் எப்படி நாம் உரிமையாக்கிக் கொள்ளலாம்? கடவுள் சொல்லுகிறார், எசாயா புத்தகத்திலே 25வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னுடைய முகத்தை மூடியிருக்கின்ற முக்காட்டை அகற்றி விடுவேன், உன் கண்ணீரை துடைத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். கடவுள் ஆறுதலின் தெய்வம் என் அன்பிற்குரியவர்களே, அதை நாம் அனுபவிக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் சொல்லுகிறது, இந்த 25வது வார்த்தைகள், 22வது வார்த்தைகளை எல்லாம் நாம் வாசித்து பார்க்கும்போது அற்புதமான வார்த்தைகள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மகளே சியோனே மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரி என்று இன்றைய முதல் வாசகம் அறிவிப்பு கொடுக்கிற வேளையில் அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். அதற்கு நம்மை தயாரிக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி இறைவனிடம் இருக்கிறது. அந்த இறைவனிடமிருந்தே நமக்கு நிலையான மகிழ்ச்சி உண்டு என்பதில் நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று பவுலடிகளார் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் சொல்லுகிறார். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். அத்தகைய மகிழ்ச்சியை உரிமையாக்கிக் கொள்ள அழைப்பு கொடுப்பதுதான் இந்த நாள். இருப்பதில் நிறைவு காணும் போது மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கடவுள் எனக்கு போதுமானதை தந்திருக்கிறார், அவற்றை வைத்துக்கொண்டு என்னால் நிம்மதியாக வாழ முடியும் என்கிற மன நிறைவு நமக்கு இருக்கும் போது அந்த மகிழ்ச்சியை நாம் உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம். நம்மிடத்தில் இருக்கும்போது பிறரிடத்தில் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளும் போது அன்பிற்குரியவர்கள் அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். திருமுழுக்கு யோவான் அதற்கான அழைப்பாக கொடுக்கிறார். மக்கள் கூட்டத்தினர் அவரிடத்தில் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், நீங்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அந்த மகிழ்ச்சி நமக்கு வருகிறது. நம்மிடத்தில் இருப்பதை கொஞ்சம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெறுவதை விட கொடுப்பதில் இருக்கின்ற இன்பம் நமக்கு மகிழ்ச்சியை தரும். பிறரை அன்பு செய்யும் போது அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் நுகர்வு கலாச்சாரத்தில் அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்வதை விட அவர்கள் அடிமையாகி இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். உண்மைதான். பொருட்களை சேகரிப்பது, வாங்குவதற்காக விரைவாக ஓடுவது, இது வேண்டும் அது வேண்டும் என்று சேர்த்து வைப்பது. பொருட்களை இன்றைக்கு மனிதன் அதிகமாக அன்பு செய்ய ஆரம்பித்து விட்டான். மனிதர்களையோ, தங்கள் முன்பாக வாழ்கின்ற மக்களையோ, தன் குடும்பத்தையோ நேசிப்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது. பொருட்களை விட மனிதர்களை அதிகமாய் நாம் நேசிக்கும் போது, அன்பு செய்யும் போது இந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி உள்ளத்தோடு வாழும்போது இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே நான் உனக்கு நன்றி சொல்லுகிறேன், எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்திருக்கிறேயாப்பா. நல்ல திருமண வரன், குழந்தை பாக்கியம், நல்ல வேலை வாய்ப்பு, குடும்பத்தில் அன்பு, அமைதி, சமாதானம், நல்ல கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், இவை அனைத்திற்காகவும் நான் உனக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று நாம் வேண்டி ஜெபிக்கும் போது அந்த நன்றி உணர்வு, அந்த நன்றி மனப்பான்மை கடவுளிடமிருந்து நமக்கு மகிழ்ச்சியை பெற்றுத் தருகிறது. அவற்றை நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோமா? எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகமோ, இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களோ
இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களோ எதுவும் நிரந்தரமில்லை. கடவுள் ஒருவரே எனக்கு நிரந்தரமானவர், நிலையான மீட்பு அவரிடமே உண்டு, நிலையான வாழ்வு அவரிடமே உண்டு என்று கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டு வாழ்ந்தால் அதைவிட மகிழ்ச்சி இந்த உலகத்திலே வேறு எது உண்டு? எது உண்டு? அந்த மகிழ்ச்சியை நாம் ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் இறைவார்த்தை சொல்கிறது. மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். ஆண்டவர் உன் நடுவிலேயே இருக்கிறார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். நம்பிக்கையான வார்த்தைகள், மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய வார்த்தைகள். உன் பொருட்டு மகிழ்ந்து அவர் களி கூறுவார். உன்னை குறித்து மகிழ்ந்து அவர் ஆடி பாடுவார். ஏனென்றால் அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர், புத்துயிர் அளிப்பவர் என்று முதல் வாசகம் இன்றைக்கு அறுதியிட்டு நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் அண்மையில் உள்ளார். அந்த மகிழ்ச்சிக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம், ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், அந்த மகிழ்ச்சி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அவர் அண்மையில் உள்ளார். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு என எல்லாவற்றையும் இறைவனிடம் சமர்ப்பியுங்கள், அர்ப்பணிப்பு செய்யுங்கள். இன்றைக்கு நற்செய்தியில் வருகின்ற மனநிலையை நாம் பெற்றிருந்தாலே நமக்குள் மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கும். திருமுழுக்கு யோவானிடத்தில் சில பேர் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வரி தண்டுவோர் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? படை வீரர்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாமும் கூட இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் கேட்க வேண்டும், கடவுளே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது ஆண்டவர் நிச்சயம் இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு அறிவுறுத்துவார். உன்னிடத்தில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள், ஒருவர் மற்றவரை அன்பு செய், எவரையும் ஏமாற்றி வஞ்சித்து பறிக்காதே என்று சொல்லி தூய ஆவியாரை நமக்கு கொடுத்து அதன் வழியாய் நிலையான மகிழ்ச்சிக்கு நமக்கு வித்திடுவார். அந்த நிலையான மகிழ்ச்சியை உரிமையாக்கிக் கொள்ள கிறிஸ்து பிறப்பினை எதிர்பார்த்து காத்திருக்கிற நாம் நிலையான மகிழ்ச்சியில் தொடர்ந்து நீடித்து வாழ இறைவன் நம்மை இந்த நாளில் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.